திரையரங்கில் வெளியாகும் படங்கள் வெளியாகும் போது ரசிகர்களிடையே மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். ஏன்னா திரையரங்குகளில் வெளியாகிற படங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பான படங்களாக இருந்தால் ரசிகர்களுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் கொண்டாடுவாங்க. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பின் பார்த்திங்கன்னா இந்த ஓடிடி தளம் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ரசிகர்களிடையே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த படம் பார்க்குறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த ஓடிடி தளங்கள் நிறைய விஷயங்களை புதுசாக அறிமுகப்படுத்துறதுனால, அது மாத்திரம் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட 4-6 வாரங்களுக்கு பிறகு டிரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓடிடி தளங்கள்லேயே வெளியாகுது. ஸோ இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொண்டு வரதுனால ஓடிடி தளங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய இடம் இருக்குது ரசிகர்களிடையே, சினிமா ரசிகர்களிடையேன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியாகிற படங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓடிடி தளங்கள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஓடிடி நிறுவனங்கள் ஒரு முன்னிலை வைத்து கொண்டு வருது இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே. இது எல்லாமே இருக்கட்டும். இந்த அதிகமாக இந்த ஓடிடி தளங்களான நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரியான தளங்களில் அதிகமாக மக்களால் விரும்பி பார்க்கப்பட்ட படங்கள் அப்படின்ற ஒரு லிஸ்ட் வெளியாகிருக்கு. இதில் யார்கிட்ட 3 பேர், அதாவது 3 பிரபல நடிகர்களோட பட லிஸ்ட்டை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார்கிட்ட படம் என்னென்ன இடத்துல இருக்குன்னு அப்படின்னு பார்க்க போனீங்கன்னு சொன்னால், மக்களிடையே ரொம்பவுமே அதிகமாக விரும்பி பார்க்கப்பட்ட படங்களோட லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல இருக்குது விஜய் சேதுபதி அவர்கள் நடித்து மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற படம் தான் மகாராஜா படம். இந்த மகாராஜா படம் கிட்டத்தட்ட ஓடிடியில் மட்டுமே, கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸில் மட்டுமே 27 மில்லியனுக்கு மேலே பார்வையாளர்களை கடந்துள்ளது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல மகாராஜா இருக்குன்னா 2வது 3வது இடங்களில் என்ன திரைப்படங்கள் அப்படி இருக்குது என்று பார்க்க போனால், 2வது இடத்துல விஜய் அவர்களது கோட் திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படம் இருக்குதுன்னே சொல்லக்கூடியதாக இருக்குது. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜித் அவர்களுடைய நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படம் இந்த படம் இருக்குது. மற்ற லிஸ்ட் எல்லாமே ப்ராப்பராக இன்னுமே ரிலீஸ் ஆகலை, எத்தனை பார்வையாளர்களை கொண்டது அப்படின்னு துல்லியமாக முதலாவது இடத்துல இருக்கிற படத்தில் லிஸ்ட்டு, அதாவது எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்போதைக்கு வெளியாகிருக்கு. ஸோ இந்த 3 திரைப்படங்களை பற்றி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குமா? இந்த 3 திரைப்படங்கள் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 3 திரைப்படங்களில் உங்களுடைய திரைப்படம் எந்த ஃபேவரட்டான திரைப்படம்ங்கிறத மறக்காமல் சொல்லிகிட்டே போயிருங்க.